எல்லாம் இன்பமயம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இந்த வாக்கு நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது? நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் கோபத்தை காட்டினாலும் அதை மறந்துவிட்டு நம்மோடு மீண்டும் சக பழக்கத்தோடு அமரும். அது ஏன்? சிலவற்றை மறக்க வேண்டும், சிலவற்றை நாம் நினைவு கொள்ள வேண்டும். குழந்தைகள் தனக்கு நேர்ந்ததை மறந்துவிடும், தேவையை எதிர்நோக்கி இருக்கும். அப்பொழுது பகைமை மறைந்துவிடும், பாசம் வென்றுவிடும். இந்த நிலைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. பாசத்திற்கு மதிப்பில்லை. பாசத்திற்கு எந்த இடத்திலும் தேடி அலைய வேண்டியதில்லை. நாம் இருக்கும் இடத்திலே, நம்மிடத்திலே இருப்பவர்களிடத்திலே நாம் அதை எதிர்பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகளை எடுத்துக்கணும். அந்த குழந்தைகள் நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு ஏற்படும். அதே அது வேண்டுன்ற பொருளை வேணான்னு நாம் சொல்லிட்டோம்னா முகம் சுருங்கிடும். இதுபோல தான் நம்மளும் வேண்டியது கிடைச்சா சந்தோஷப்படுறோம், வேண்டாதது கிடைச்சாலும் சில நேரங்களில் சங்கடமும் படுவோம். இப்போ வாழ்க்கையில் எந்த பக்கம் நாம் நிற்கணும், எந்த வழி நாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு குழந்தை உள்ளத்தோடு நாம் வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடைஞ்சிடும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.